நடிகர் மனோஜின் இறுதிச் சடங்குகள் தொடங்க உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் தற்பொழுது பெசநகர் மின்மயானத்தில் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் பெசநகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளை அவருடைய குடும்பத்தார் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று மாலை 6 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில அவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 28 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய உடல் பொதுமக்கள் மற்றும் திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலிக்காக நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இறுதி சடங்கு தன்னுடைய இல்லத்தில் சமய முறைப்படி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அவருடைய உடல் சற்று நேரத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக அவருடைய இல்லத்தில் அவருடைய மனோஜினுடைய இரு மகள்களும் அந்த பாரதிராஜாவுடைய சமய முறைப்படி இறுதிச் சடங்கை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு தனி வாகனத்தில் அவர்கள் குடும்பத்தினரோடு நேரடியாக பெசநகர் மின்மயானத்துக்கு வந்திருக்கிறார்கள். பாரதிராஜனுடைய மனைவி, அதே போல மனோஜ் பாரதிராஜனுடைய மனைவி, அவருடைய இரு மகள்களும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திரைப்பிரபலங்கள் புடைசூழ தற்பொழுது மனோஜ் பாரதிராஜனுடைய இறுதிச் சடங்கு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இறுதி ஊர்வலம் சரியாக 4:30 மணிக்கு மேலாக தொடங்கிய நிலையில் தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரது இறுதி ஊர்வலம் நீலாங்கரையில் இருந்து திருவான்மியூர், அடையார், பெசநகரை நோக்கி தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. நேற்று மாலை 6 மணிக்கு பிறகாக அவர் உயிரிழந்த நிலையில அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஒருவேளை அவருடைய இல்லத்திற்கு வர முடியாத திரைப்பிரபலங்கள் தற்பொழுது பெசநகர் மின்மயானத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இயக்குனர் வெற்றிமாறன், அதே போல இயக்குநர்கள் வாசு உட்பட பல்வேறு நடிகர்களும் இயக்குநர்களும் இங்கு இறுதி நிகழ்வுல கலந்து கொண்டிருக்காங்க. கண்ணீர் மல்க தன்னுடைய மகனுக்கு இயக்குனர் பாரதிராஜா விடை கொடுத்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. மனோஜை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு நந்தனா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அர்ஷிதா, மதிவதனி ஆகிய 2 மகள்கள் இருக்கிறார்கள். இரு மகள்களும் கண்ணீர் மல்க தங்களுடைய தந்தைக்கு விடை கொடுத்திருக்கிறார்கள். மனோஜ் உடல் சேத்துப்பட்டிலிருந்து நீலாங்கரை பாரதிராஜாவினுடைய இல்லத்தில் இன்று காலை 4:30 மணி அளவில் கொண்டு வைக்கப்பட்டது. தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட திரைப்பிரபலங்கள், 50க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் என பலரும் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். 3 மணி அளவில் அவருடைய இல்லத்தில் சமய முறைப்படி இறுதிச் சடங்கு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பெசநகர் மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியவர்களை பொறுத்தவரை இயக்குநர்கள் சந்தான பாரதி, மணிரத்னம், சுகாசினி மணிரத்னம், KS ரவிக்குமார், சரத்குமார், ராதிகா சரத்குமார், T வாசு, பாண்டியராஜன், பேரரசு, ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், நடிகர்கள் கவுண்டமணி, செந்தில், அதே போல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், அதே போல தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் தரப்பில் இருந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார்கள். அவருடைய பாரதிராஜனுடைய அண்டை வீட்டாராகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று காலை அதிகாலையிலேயே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சிறிது நேரம் பாரதிராஜாவுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருந்தார். கையை பிடித்தவாறு, கட்டி அணைத்தவாறு அவருடைய இறுதி மரியாதையை செலுத்திய பின்னர் ஆறுதலை பாரதிராஜாவுக்கு தெரிவித்திருந்தார். இருந்தாலும் பாரதிராஜா இன்று காலை முதலே மனோஜ் பாரதிராஜனுடைய உடலுக்கு அருகிலே நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மகனை பார்த்தவாறு கண்கள் கலங்கியபடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். அதற்கு பிறகாக தன்னுடைய அறையில் உட்கார்ந்திருந்தார். அவரை தேற்றும் வகையில் அவருடைய மனைவியும் அவருடைய மருமகளும் இருந்து மனோஜனுடைய உடலை பார்த்தவாறு பாரதிராஜாவுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய கடந்த காலங்களில் நட்போடு பழகிய கவிஞர் வைரமுத்து, அதே போல முன்னாள் இயக்குநர்கள், உச்ச நட்சத்திர இயக்குநர்கள் நேரடியாக வந்து தங்களுடைய நண்பனின் மகனுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். மனோஜை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தன்னுடைய 48வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்கிறார். 48 வயதில் கிட்டத்தட்ட ஒரு 44க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தார். படத்தை பொறுத்தவரை தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலமாக 1999 தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாக இருந்தார். இந்த படத்தை அவருடைய தந்தையான பாரதிராஜாவே இயக்கியிருந்தார். அதே போல பாரதிராஜாவே இயக்கிய ஈரநிலம் மற்றும் அல்லு அர்ஜுனா, பல்லவன், சாதுரியன், பேபி படங்களிலும் கதாநாயகன் நடித்திருந்தார். ஆனால் அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவதால் கதாநாயகராக மனோஜ் தொடரவில்லை. பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்திருந்தார். அதே போல அண்ணன், தம்பி, அதே போல நண்பர்கள் உட்பட பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடத்தியிருந்தார். ஆனால் தமிழ் திரையுலகம் அவருடைய வளர்ச்சிக்கு பெரிதும் கை கொடுக்கவில்லை. இருந்த போதிலும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் கூட அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக கூறப்பட்டிருக்கிறது. உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக தான் மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இறுதியில் நேற்று மாலைக்கு பிறகாக நுங்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று
அங்கு சிகிச்சை அளித்ததன் அடிப்படையில் அவரது சிகிச்சை பலனளிக்காததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் மருத்துவமனை தரப்பில் இருந்து கூறியிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக பாரதி ராஜாவுடைய மகனுடைய மறைவு அவர் குடும்பத்தினரையும் தமிழ் திரையுலகையும் பெரும் அசோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. நேற்று கூட இளையராஜா தன்னுடைய நண்பனின் மறைவுக்கு வீடியோ மூலமாக இரங்கலை தெரிவித்திருந்தார். அதே போல இங்கு வர முடியாத பல்வேறு திரைப்பிரபலங்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆறுதலையும் தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினமே எக்ஸ் தள பக்கத்தில் தன்னுடைய இரங்கலை பதிவிட்டிருந்தார். அதற்கு பிறகு நேரடியாக வந்து பாரதி ராஜாவுடைய மகனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதற்கு பிறகு பாரதி ராஜாவுடைய கையை இறுக பற்றி கொண்டு தன்னுடைய ஆறுதலை தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் பாரதி ராஜாவால் அதிலிருந்து மீள முடியாத சூழல் இருக்கிறது. இன்று காலை முதலே அவர் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். தன்னுடைய மகனை மனோஜை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் மல்க தன்னுடைய மகனுக்கு விடை கொடுத்து தற்பொழுது நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து அவருடைய உடல் பெசநகர் மின்மயானத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் அவரது உடலானது பெசநகர் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அதே போல மனோஜை பொறுத்தவரை அவருடைய தங்கை ஜனனி மலேசியாவில் இருந்து இன்று காலையில் தான் வந்திருந்தார். தன்னுடைய அண்ணனை பார்க்கும் பொழுது மீள முடியாத சோகத்தில் இருந்து கதறியாளில் தன்னுடைய அண்ணனுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவருடைய இரு மகள்களும் காலை முதலே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் தற்பொழுது மனோஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இறுதி மரியாதையை செலுத்திய பின்னர் இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் அவருக்கு உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது.